மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு ஆண் குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்களான உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இப்ப எங்களுக்கு தெரியும், நாங்க பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுப்போம். பெற்றோர்கள் எதிர்காலத்துக்காக இருக்கட்டும் அல்லது சமகாலத்துக்காக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுப்போம். ஆனா ஆண் பிள்ளைகள் அப்படின்னு வரப்போ நாங்க அவங்க படிக்கணும், அவங்க நல்ல ஒரு தொழிலுக்கு போகணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவோமே தவிர சில விழுமியங்களை நாங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கறது கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கும். பெற்றோர்களாகிய நாங்க எங்களோட ஆண் குழந்தைகளுக்கு சில முக்கியமான விஷயங்களை கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். அந்த அடிப்படையில நான் எனது ஆண் குழந்தைக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறேனோ அதுல இருந்து மிக முக்கியமான ஒரு 10 விஷயத்த சாராம்சமா அந்த 10 விஷயத்தை பத்தி பேசுறதுதான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்கு. இப்ப முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லோரையுமே ரெஸ்பெக்ட் பண்றது, கண்ணியப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் நான் எப்பவுமே என் மகனுக்கு சொல்லி கொடுப்பேன். அதாவது நாங்க எப்பவுமே பெரியவர்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுப்போம். வீட்டுல இருக்க தாத்தா பாட்டியா இருக்கட்டும் அல்லது டீச்சர்ஸா இருக்கட்டும், வயசுல மூத்தவங்களா இருக்கட்டும், அவங்கள மதிக்கணும் அப்படிங்கிற சாதாரணமாவே நாங்க சொல்லி கொடுக்குற விஷயமாக இருக்கும். ஆனா எல்லாரையுமே மதிக்கிறது அப்படிங்கறத கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். அதாவது நீங்க ரெஸ்பெக்ட் பண்றது அப்படிங்கிறது இன மத மொழிக்கு அப்பாற்பட்டதாக அல்லது வயசு வித்தியாசம் இல்லாம குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்க ஒரு தனி மனிதன். அதாவது பர்சன் இஸ் அ பர்சன் ஹவு ஸ்மால் ஹி இஸ் அப்படின்னு சொல்லி, ஈவன் இஃப் ஹி இஸ் ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அது ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்கள மதிக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும் கட்டாயம் பிள்ளைகளுக்கு. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம், நம்மட கருத்துக்கள் அல்லது நம்மட விருப்பு வெறுப்புகள் மாதிரியே எல்லாருக்குமே இருக்காது. ஒவ்வொருத்தரையும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், வித்தியாசப்பட்ட கருத்துக்கள் இருக்கும், அபிப்பிராயங்கள் இருக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம். கட்டாயம் இதெல்லாம் சொல்லுவேன். இப்ப மத்தவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லது வேற யாரும் உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க கூட சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதுல அந்த அபிப்பிராயத்துல நீங்க ஒத்து போகாம இருக்கலாம். பட் ஸ்டில் அது அவங்களோட ஒரு அபிப்பிராயம். ஸோ அதை நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். மனிதர்களை நாங்க எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களோட கருத்துக்களையும் மதிக்கணும் அப்படிங்கிறத எப்பவுமே நான் வலியுறுத்தி கொண்டே இருப்பேன். எனக்கு வேற ஒரு கருத்து இருந்துன்னு சொன்னாலும் அல்லது அவங்களுக்கு வேற ஒரு கருத்து இருந்தாலோ அதை நாங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை சொல்றதோட நீங்க சில நேரங்கள் இப்ப நீங்க உங்களோட பிள்ளைகளை கடைக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க இதை நடத்தையால செய்து காட்டலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கியூல நிக்கிறீங்க, சாமான் பில் பே பண்றதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரம் யாராவது ஒரு 2-3 சாமான் தான் பில் பண்ணியிருக்காங்க, நீங்க நிறைய பொருட்களோட இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்கறது. அல்லது வயசுல மூத்தவங்க நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்கறது. அப்படி இல்லைன்னு சொன்னா பஸ்ல போறோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளோட நிக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்கறது, பிரெக்னன்ட் மதர்ஸ் வந்தாங்கன்னா இடம் கொடுக்கறது. ஸோ இப்படி உங்களோட நடத்தைகள்ல நீங்க காட்டு நேரம் அதையும் பிள்ளைகள் அப்சர்வ் பண்ணி கொள்வாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் மூலம் எல்லாரையும் மதிக்க கற்றுக் கொடுக்கறது முதலாவது விஷயமாக இருக்கும். அடுத்த 2வது முக்கியமான விஷயம் இமோஷன்ஸ், உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறங்கிறத சொல்லி கொடுக்கணும். நிறைய பெற்றோர்கள் நாங்க பிள்ளைகள் ஆண் குழந்தைகள் அழுகிற நேரம் சொல்லுவாங்க, நீ ஆம்பளை பிள்ளை தானே, ஏன் அழுகிறாய், நீ அழக்கூடாது, ஆம்பளை பிள்ளைகள் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது ஒரு தவறான ஒரு பிராக்டிஸாக இருக்க போகுது. இப்படி நாங்க சொல்லி வளர்க்கறதால நாங்க இப்ப சமுதாயத்துல பார்த்திருப்போம், எங்களோட வீடுகள்ல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் ஈவன் உங்களோட கணவன்மாரா கூட இருக்கலாம் கோவமா வெளிப்படுத்துவாங்க. தனக்கு ஏதாவது மூட் அவுட்ன்னு சொன்னா ஆஃபீஸ்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அதை கோவமா வெளிப்படுத்துவாங்க. ஸோ சின்ன பிள்ளையில இருந்தே நாங்க அந்த இமோஷன்ஸை சரியா சொல்லி கொடுக்காம, அதாவது அழுக வந்தா அழுங்க, கோவம் வந்தா கோவப்படுங்க அப்படி சொல்லி வளர்க்காத நேரம் ஆண்கள் எல்லா உணர்வுகளையும் கோவமா வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அபாயம் இருக்கு. ஸோ உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். நீங்க அப்செட்டா இருக்கு, இட்ஸ் ஓகே டு பி அப்செட். நீங்க கவலையா இருக்கலாம், அழலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட உணர்வுகளை அந்தந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு கட்டாயம் நீங்க சொல்லி கொடுக்கணும். ஸோ நீங்க இதையும் இந்த இமோஷன்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க டீச் பண்ணணும். அடுத்த 3வது விஷயம் தான் இந்த எம்பத்தி அண்ட் கம்பேஷன் சொல்லுவோம். அதாவது பிள்ளைகளுக்கு மற்றவர்களோட உணர்வுகளை மதிக்கிறதுக்கும் மற்றவர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்றதுக்கும் அன்பா இருக்கிறதுக்கும் ஆண் குழந்தைகளை கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு வீட்டுல உங்களோட சகோதரங்களுக்கு இடையில சண்டை வருது, பிள்ளைகளுக்கு இடையில ஒரு சின்ன சண்டை வருது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஆளை மற்றாள் அடிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெயினை பத்தி நாங்க அதுக்கு கோவப்படாம அடிச்சதால மற்றவங்களுக்கு எவ்வளவு பெயினா இருந்திருக்கும் அல்லது ஏசுறதால அல்லது அவங்க ஏதாவது கேலி செய்யறதால அவங்களுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி புண்படும் அப்படிங்கறத பத்தி சொல்லி கொடுக்கணும்.
ஸோ எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். உதாரணத்துக்கு வந்து என் பிள்ளைகள் செய்யறது, இப்ப என் மகன் செய்யற ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, என்னை ஹர்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா வந்து அதை வந்து டிரெக்டாவே கோவமா அப்படி இல்லாம அதை பத்தி நான் சொல்லுவேன். அதாவது நீங்க இப்படி செய்தது வந்து என் ஃபீலிங்ஸை வந்து ஹர்ட் பண்ணிட்டு, நான் கவலையாயிட்டேன், எனக்கு இதை அப்செட் பண்ணிட்டு, ஸோ இப்படியான வேர்ட்ஸ் மூலமாக உங்களோட உணர்வுகளை நீங்க சொல்றதால பிள்ளைகளுக்கு, ஆண் குழந்தைகள் மற்றவர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்த 4வது விஷயம் இந்த பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மற்றவர்களோட பழகுறப்போ வந்து அவங்களோட அந்த கன்சென்ட், அனுமதியை பெற்று சில விஷயங்கள் செய்யறதுக்கு பழக்கணும். உதாரணமா எந்த பிள்ளைகளை வந்து ஆண் பிள்ளைய ஸ்பெஷலா வந்து எங்களோட ரூம்ல வந்து என்னோட ரூமுக்கு வாரண்டா கூட அனுமதி பெற்று வாரத்துக்கு தான் வந்து நான் பழக்கி இருக்கேன். ஸோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கதவை தட்டி நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு வர மாதிரி தான் நாங்க எங்களோட பிள்ளைகளை பழக்கணும். ஸோ இது ஒரு பழக்கம். பிள்ளைகள் பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு வந்து அத்துமீறிய உரிமை எடுத்துக்கொள்றது, அதாவது யாரா இருந்தாலும் அவங்களோட ஸ்பௌஸா இருந்தா கூட, அவங்களோட மனைவியாக இருந்தா கூட அவங்க அத்துமீறின உரிமை எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறத நாங்க சின்ன வயசுல இருந்தே பழக்கணும். அதோட வந்து உதாரணமா இந்த மகன் வந்து என்ன ஹக் பண்றது, கிஸ் பண்றதுண்டா கூட பெர்மிஷன் கேட்கறதுக்கு நான் பழகியிருப்பேன். ஸோ அவர் கேட்பார் வந்து கேன் ஐ ஹக் யூ அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு பிறகு நான் ஓமன் சொல்ற நேரம் தான் வந்து ஹக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றவர்களோட பழகுற நேரம், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நீங்க வந்து எந்த விஷயத்துக்கும் ஒரு கன்சென்ட் எடுத்து செய்யணும், பழகணும். ஒரு கிஸ் பண்றதுண்டா கூட தாயாக இருந்தாலுமே ஒரு கன்சென்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்தே நாங்க சொல்லி கொடுக்கறது. இந்த காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகள் இப்படி வருது இல்லையா, ஆண்கள் வந்து பெண்களோட உணர்வுகளை மதிக்காம அவங்களுக்கு அனுமதி இல்லாம சில விஷயங்கள் செய்யறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க இதை பழக்கிறது முக்கியமாக இருக்க போகுது. அடுத்த 5வது விஷயம் தான் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ அதுவும் பிள்ளைகள் தங்களோட தவறுகளுக்கு அல்லது தங்களோட நடத்தைகளுக்கு தாங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற அந்த இயல்பையும் வந்து சின்ன வயசுல இருந்தே பழக்கணும். உதாரணமா நான் வந்து என்னோட மகனுக்கு சில விஷயங்கள், சில வரைமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிசிப்ளின் சம்பந்தமானது எப்பவுமே ஒரு ஃபிக்ஸ்டா வச்சிருப்பேன். உதாரணமா எந்த சந்தர்ப்பத்திலையும் ரோட்ல குப்பை போடக்கூடாது. ஸோ அந்த ரோட்ல ஃபுல்லா குப்பை இருந்தா கூட நீங்க ஒரு சின்ன பேப்பர் கூட போடக்கூடாது. சில நேரம் நான் பார்ப்போம் ரோடே குப்பையா தானே இருக்கு, ஸோ இதுல போட்டுட்டா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க ரோட்ல குப்பை போடக்கூடாது. உதாரணமாக எப்பவுமே நாங்க சுய ஒழுக்கம் அப்படிங்கறத டீச் பண்ணி கொண்டே இருக்கணும். அடுத்தது வந்து இந்த பிளேம் பண்றேன்னு சொல்லுவோமே, சுய ஒழுக்கத்துல வந்து சில நேரம் பிள்ளைகளோ நாங்களோ வந்து சின்ன விஷயங்களுக்கும் மற்றவங்களை பிளேம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு டீ கப் விழுந்துருச்சுன்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம், யார் இதை இங்க வச்சது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளாலதான் விழுந்தது அப்படிங்கறத ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஸோ இப்படியான தன்னோட நடத்தைக்கு தானே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கொள்ற மாதிரியாக பிள்ளைகளுக்கு சொல்லணும். உங்களாலதான் இது நடந்தது, இது யாருடையும் தவறு இல்லை, நீங்க தான் சரியா செய்திருக்கணும். ஸோ இப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்பவுமே ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த 6வது விஷயம் வந்து தன்னைத்தானே சுத்தமாக வச்சுக்கொள்றதும், தன்னை சூழ்ந்த இடத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கொள்றதுக்கும் ஆண் குழந்தைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும். இன்றைய காலகட்டத்துல வந்து நாங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள் நிறைய டிவோர்ஸுக்கு காரணமா இருக்கும். நாங்க நிறைய பேர் இதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம். ஆண்கள் வந்து அவங்களே சுத்தமாக வச்சுக்கொள்றது இல்ல, செல்ஃப் கேர் இல்லை அப்படிங்கிறதும், வீட்டு வேலைகள் எதுக்குமே உதவி செய்யறாங்க இல்ல, ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க இல்ல அப்படிங்கிறது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்க போகுது. ஸோ இதை நாங்க தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்களோட ஆண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது பெண்கள் மட்டும் செய்யறது இல்லை, அது ஒரு ஜெண்டர் ரோல், பெண்களுக்குரிய வேலைகள் அப்படின்னு இல்லாம நீங்க ஆண்கள் உங்களுக்குரிய வேலைகளை நீங்களே செய்து கொள்ளணும். உங்களோட ரூமை நீங்க எப்பயுமே கிளீனா வச்சிருக்கணும் அப்படின்னுலாம் சொல்லிக் கொடுக்கணும். உதாரணமாக எந்த ஆண் பிள்ளைக்கு வந்து நான் எப்பவுமே சமைக்கிற நேரம் வந்து கூட வச்சுக்கொள்வேன். வச்சு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பேன். டீ ஊத்துறது இப்படித்தான், சமைக்கிறது இப்படித்தான், மரக்கறி வெட்டுறது இப்படித்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கட்டாயம் வந்து நாங்க டீச் பண்றது. அதே நேரம் வந்து அவரோட ரூமை அவர் தான் கிளீனா வச்சிருக்கணும். தூங்க போறீங்களா, உங்களோட பெட்டை நீங்க செய்யுங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க. ஸோ இப்படியான வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே நாங்க சொல்லிக் கொடுக்கறது கட்டாயமாக இருக்க போகுது. அடுத்த 7வது விஷயம், உங்களோட ஆண் குழந்தைகள் பெண்களை எப்படி பாக்குறாங்க அல்லது பெண்கள் மீதான அவங்களோட கோணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க சின்ன வயசுல எப்படி சொல்லி வளர்க்குறீங்க அப்படிங்கிறதுல தங்கி இருக்க போகுது. இந்த பெற்றோர்கள் மற்ற பெண்களை வந்து சில நேரம் அவங்களோட உருவ கேலி செய்வோம், பாடி ஷேம் பண்ணுவோம் இல்லையா, அல்லது அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம், அந்த ஒல்லியான பெண் அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து அந்த பொண்ணு வந்து குண்டா இருப்பாங்களே, அப்படி இல்லைன்னு சொன்னா கருப்பா இருப்பாங்களே, முகத்துல வந்து பரு இருக்குமே. ஸோ இப்படியான பாடி ஷேமிங் விஷயங்கள் வந்து சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில எங்களை அறியாமலே, அது பிளாண்டு தெரியாமலே நாங்களும் சொல்றதை கேட்டிருப்போம், சொல்லியிருப்போம். ஸோ இதை வந்து உங்களோட ஆண் குழந்தைகள் கேட்டு வளர்ற நேரம் பெண்களை வந்து ஒரு உடல் சார்ந்த விஷயமாக பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து பிறகு வந்து ரோட்ல இருந்து சில பேர் பார்த்திருப்போம், பொம்பளை பிள்ளைகள் போற நேரம் வந்து நக்கல் நையாண்டி செய்யறது. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் இந்த டீனேஜர்ஸ் செய்வாங்க இல்லையா.
ஸோ இதெல்லாம் நீங்க தவிர்த்து கொள்ளணும் உங்களோட பிள்ளைகள்ட்ட இருந்து அப்படின்னு சொன்னா நீங்க எப்பவுமே பெண்களோட குணங்கள் அல்லது அவங்களோட ஆற்றல்களை பத்தி சொல்லணும். இந்த சமுதாயத்தில் இருக்க பிரபலங்கள் இருப்பாங்க இல்லையா, இப்ப ஃபேமஸான பெண்கள் இருக்காங்க, அல்லது உங்களோட மதத்துல உங்களோட ஆன்மீக துறையில வந்து இருக்கிற பெண்கள் வந்து இப்படியான புரட்சி பெண்களா இருக்கட்டும், இல்லாட்டி கல்ச்சர்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் செய்த பெண்களா இருக்கட்டும். ஸோ இப்படியான கதைகளை சொல்ற நேரம் பெண்களை எப்பவுமே அவங்களோட ஆற்றல் சார்ந்து பாக்குறதுக்குரிய ஒரு கோணத்தை நாங்க எங்களோட ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதாக இருக்கும். 8வது முக்கியமான விஷயம் வந்து இந்த பினான்சியல் பேசிஸ், அதாவது பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த அறிவை வந்து எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க கட்டாயம் கொடுக்கணும். ஆண் பிள்ளைகளுக்கு அதுவும் அவங்களுக்கு ஒரு வீட்டுல நடக்கிற செலவு வரவு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சில பெற்றோர்கள் வந்து நினைப்பாங்க, நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மட கஷ்டம் நம்மட பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றதை கேட்டிருக்கேன். இது உண்மையிலேயே ஒரு பிழையான விஷயம். நீங்க கஷ்டப்படுறது உங்களோட வருமானம் அதுக்குரிய செலவெல்லாம் உங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதிலும் குறிப்பாக உங்களோட ஆண் பிள்ளைகளுக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்து அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு, அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு நீங்க செலவழிக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருள் வாங்குறீங்களா, ஒரு யூனிஃபார்ம் வாங்குறீங்களா, ஒரு புக் வாங்குறீங்களா, அதோட செலவு எப்படிங்கிறது கட்டாயம் சொல்லணும். உதாரணமா இப்ப நான் வந்து என்ன மகனுக்கு வந்து ஒரு ஒரு டாய் வாங்குறேன்னு வைப்போம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது 1000 ரூபாய்க்கு ஒரு டாய் ஒன்று வாங்குறோம். அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து என்னென்ன முக்கியமான சாமான் வாங்கலாம்ன்றத நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு ஒரு கிழமைக்கான மரக்கறி வாங்குற காசு, அல்லது ஒரு கிழமைக்கான பழங்கள் வாங்குற காசு, அல்லது மருந்தொண்டு வாங்குற காசு. ஸோ இப்படி நீங்க அவங்களுக்கு கொடுக்குற எந்த ஒரு விஷயத்துக்கும் அதோட பெருமதியை வந்து கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். அதுல இன்னொரு விஷயம் நான் கடைபிடிக்கிறது, இப்ப கடைக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கான ஒரு சாமான் வாங்குற நேரம் அந்த காசை கொடுப்பேன். நிறைய பேர் நாங்க பிள்ளைகளை வந்து பே பண்ண விட மாட்டோம். அப்படி இல்லாம அந்த பேமெண்ட்டை வந்து அந்த பிள்ளைகளை பார்க்க கொடுக்கறது, அப்படி இல்லாட்டி அந்த பில்லை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கறது. ஸோ அவங்களுக்கு தெரியும், இவ்வளவு செலவழிச்சிருக்கோமா, இவ்வளவு பெருமதியான ஒரு விஷயமா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி அந்த ஃபினான்ஷியல் உங்களோட பொருளாதார ரீதியான நிலைமை வந்து உங்களோட ஆண் குழந்தைகளுக்கு கட்டாயம் நீங்க சொல்லி வளர்க்க வேண்டிய விஷயமாக இருக்க போகுது. 9வது முக்கியமான விஷயம் வந்து இந்த காலகட்டத்துக்கு இன்றியமையாத கட்டாயம் நீங்க உங்களோட ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த காலகட்டத்துல எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களோட எல்லா குழந்தைகளுமே ஒரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டில வாழுவாங்க. அவங்களோட நண்பர்கள் வந்து வேற இனம், வேற மதம், வேற மொழி பேசுறவங்களா இருப்பாங்க. அப்படி நிறைய மல்டி கல்ச்சரல் என்வாயன்மெண்ட்ல வளர குழந்தைகள் தான் இந்த காலத்துல இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து மற்ற மதங்களையும் மற்றவர்களோட நம்பிக்கையும் வந்து மதிக்கிறதுக்கு சொல்லித்தரணும். இப்ப நாங்க நிறைய பேர் சோசியல் மீடியால எல்லாம் பார்த்திருப்போமே, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு வந்து ஏசுறவங்களா இருப்பாங்க, கமெண்ட்ஸ்ல வந்து தவறாக பேசுறவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து இன மத ஜாதி ரீதியான சண்டைகள் வன்முறைகளை வந்து தூண்டுறவங்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே இதை பற்றின ஒரு புரிதல் கொடுக்கப்படாத குழந்தைகளோட ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் கருதுறேன். ஸோ நீங்க வந்து முக்கியமா சொல்லி கொடுக்க வேண்டியது வந்து இந்த எல்லா மதத்தையும் எல்லா நம்பிக்கைகளையும் மதிக்கிறதுக்கு. இதை நான் எப்படி கையாளணும்னு சொன்னா, நான் இந்த மகனுக்கு வந்து அடிக்கடி வலியுறுத்துவேன், எல்லா மதங்களுமே நல்ல விஷயத்தை தான் போதிக்குது. இப்ப சில நேரம் இந்த உலகளாவிய ரீதியில நடக்கிற சில பிரச்சனைகளை பத்தி இந்த மகன் எனக்கு ஏன் இப்படி செய்யறாங்க, ஏன் இந்த மதத்தவங்க இப்படி செய்யறாங்க, ஏன் இந்த மதம் மீதான வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பேன். ஸோ அந்த நேரம் சொல்லி கொடுக்கறது, எல்லா மதங்களுமே வந்து நல்ல விஷயங்களை தான் போதிக்குது, எந்த மதமுமே மற்றவர்களை கஷ்டப்படுத்து துன்புறுத்து அப்படின்னு சொல்லி இல்லை. ஆனா இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் மற்றும் வேற சில பிரச்சனைகளால மனிதர்கள் தான் இப்படி செய்யறாங்களே தவிர மதங்கள் தவறான விஷயத்த போதிக்கல அப்படிங்கிறத நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே இருக்கணும். சோ இது மூலமாக மற்றவர்களையும் மற்ற மதங்களையும் மதிக்கிறதும், மற்ற நம்பிக்கை கோட்பாடு இருக்கிறவங்களை வந்து வெறுக்காம அவங்களோட சரிசமனா பழகுறதுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு அமைக்கிறதும் இது மூலமாக கிடைக்க போகுது. சரி, இப்ப நாங்க வந்து 10வது கடைசி விஷயத்துக்கு வருவோம். இந்த கடைசி விஷயம் அப்படிங்கிறது இந்த மேல சொன்ன 9 விஷயங்களையும் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்க போகுது. ஆனஸ்டி, நீங்க உங்களோட பிள்ளைகளை உண்மையாக இருக்கிறதுக்கு பழக்கி கொள்றது வந்து மிக முக்கியமானதாக இருக்க போகுது. உண்மை அப்படின்னு சொல்லி வர நேரம், நான் எந்த மகனுக்கு சொல்லி கொடுக்குற எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லி கொடுப்பேன், நீங்க எந்த தவறு செய்யறதுக்கும் ஒரு மூலதனமா அல்லது மூலாதாரமாக இருக்கிற தவறு பொய். நீங்க எப்ப பொய் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ எல்லா தவறுமே உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி. சில நேரம் வந்து என் மகன் கேப்பர் வந்து எந்த விஷயம் சரி எது பிள்ளைன்னு சொல்லி நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதுக்கு சொல்றது வந்து, நீங்க எதையெல்லாம் தைரியமாக வந்து பேரண்ட்ஸான எங்கள்கிட்ட சொல்றீங்களோ, கூச்சப்படாம சங்கடப்படாம உங்களுக்கு எதையெல்லாம் சொல்றதுக்குரிய தைரியம் இருக்கோ அதெல்லாம் சரியான விஷயம். எதையெல்லாம் நீங்க மறைக்கிறீங்களோ, இதை சொல்லாம விடுவோம், இதை மறைப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு தவறு ஒன்று இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஸோ நீங்க எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, எல்லாத்தையுமே பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க.
ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் வந்து அதை என்னன்னு சொல்லி ஹேண்டில் பண்ணுவோம், நாங்கள் உங்களை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஸோ இது மூலமாக குழந்தைகள் வந்து எப்போவுமே பேரண்ட்ஸு கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் பழகிக்கொள்ளுவாங்க. நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண இந்த 10 விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க இது உங்களோட ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கும். இது தவிர நீங்க பெற்றோர்கள் நிறைய விஷயங்கள், நாங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்போம். ஸோ இதுல நான் மிஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருந்தா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதை நானும் தெரிஞ்சுக்கொள்றேன், நானும் அதை கற்றுக்கொண்டு எந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம், பார்க்குற மற்றவங்களும் வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. மீண்டும் மற்றொரு வீடியோல மீண்டும் மற்றொரு பிரயோசனமான தலைப்போட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.